கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்தை வெறுக்கிறவர்னு சொல்லிட்டேன், நீதியை விரும்புகிறவர்னு சொல்லிட்டேன். பாவத்தை வெறுக்கிறாருங்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாவத்தை வெறுக்கிறாருன்னா பாவியை வெறுக்கிறாரு இல்லை. சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது. சொல்கிறாங்க, சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, எப்படி அது முடியும்? அவன் தானே பாவம் செய்கிறான், அவன் எப்படி நேசிக்க முடியும்? பாவத்தை வெறுக்கிற தேவன் பாவியை எப்படி நேசிக்க வேணும்? பாவியை சேர்த்து வெறுக்க வேணாமா அப்படின்றாரு. அவங்களுக்கு புரியல, எப்படி பாவத்தை வெறுத்து பாவியை எப்படி கடவுள் நேசிக்க முடியுன்றாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கேன்சர் நோய் இன்னைக்கு நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் அது பரவி இருக்குன்னு பார்த்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நல்ல காலம், நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. சிலர்லாம் அது வந்த பிறகும் 20 வருஷம் 30 வருஷம் நல்லா வாழ முடியுது. ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அழிச்சிடும், ஆளை கொன்னுடும். அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பின்னு பல விதமான தெரப்பி வச்சுருக்கிறாங்க. சர்ஜரி, அறுவை சிகிச்சை கூட பண்ணி அந்த கேன்சரை அகற்றுகிறார்கள். சுரண்டி இரண்டி எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து போட்டு அது எங்கேயும் பரவாதபடிக்கு 6 மாதத்துக்கு ஒருக்க ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து இப்படி பண்ணி ஆளை வாழ வைக்கிறாங்க. அந்த கீமோ தெரப்பியெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் நண்பர்கள் எனக்கு சிலர்லாம் தெரியும், அவங்களாம் அந்த கீமோ தெரப்பி அனுபவிச்சிருக்கிறாங்க. கொடூரம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனுடைய போகிறதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் அது. அறுவை சிகிச்சைலாம் ரொம்ப கஷ்டம். அது உள்ளே போயிட்டு வர்றாங்க, தப்பிச்சிடுறாங்க அதுலேருந்து. எப்படியோ கஷ்டம், அது ரொம்ப பாடுகள் அதில் அதிகம். ஆனால் அந்த மருத்துவர் அவர்களுக்கு விரோதியா? அதை பண்ணுறவர் கிடையாது. கீமோதெரப்பி கொடுக்குறவர் விரோதியா? கஷ்டப்படுத்துகிறாரு அவர் கிடையாது. அவர் அந்த நோயாளியை அன்பு கூறுகிறார். நோயாளியை அந்த நோயிலிருந்து குணமாக்கணும்னு பார்க்குறாரு, அவனை வாழ வைக்கணும்னு பார்க்குறாரு, அவனை உயிரோட வைக்கணும்னு பார்க்குறாரு. நோயை தான் எதிர்க்கிறாரு, நோயை வெறுக்கிறாரு, நோயாளியை அன்பு கூறுகிறார். அதே மாதிரி தான் கர்த்தர் பாவம் ஒரு கேன்சர் நோய் மாதிரி பாருங்க. அதை உள்ளே விட்டால் கொஞ்ச நாளில் எங்கும் பரவி மனதை தீட்டுப்படுத்தி, இருதயத்தை தீட்டுப்படுத்தி, நாக்கு தேய்ச்சை தீட்டுப்படுத்தி, எல்லாத்தையும் கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, தொழிலை கெடுத்து, அப்படி சம்பாத்தியத்தை கெடுத்து, வாழ்க்கையை கெடுத்து, மானம் மரியாதையெல்லாம் இழக்க பண்ணி, எல்லாத்தையும் பாவத்தை அனுபவிச்சிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி ஆளை காலி பண்ணிடும். கேன்சர் மாதிரி அது. அப்போ அதை பார்க்கும்போது கடவுள் என்ன பண்ணுறாரு? அந்த பாவத்தை வெறுக்கிறார். ஏன் வெறுக்கிறார்? அது உங்களை அழிக்கிறது, ஜனங்களை அழிக்கிறது. தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை, தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அது கொல்லுகிறது, அழிக்கிறது. பாவம் நாசமாக்குகிறது அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய குடும்பத்தை அழிக்குது, சமாதானத்தை கெடுக்குது. ஆகவே அதை வெறுக்கிறார். ஆனால் அவனை நேசிக்கிறார். அப்போ சிலர் சரியாக புரிஞ்சு கொள்றதில்லை. சிலர் எப்படி சொல்கிறாங்க? கர்த்தர் அன்பான தேவன், ஆகவே பாவம் ஒரு பிரச்சனை கிடையாது. தேவன் பாவியை அன்பு கூறுகிறார் அப்படின்னா அவங்க எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்க? அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணலாம், உன்னை அன்பு கூறுறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. கிருபை, அவர் கிருபை உள்ள தேவன், அன்புள்ள தேவன். நீ என்ன வேணால் பாவம் செய்யலாம், அவர் ஒன்று கண்டுக்க மாட்டார், ஏன்னா அவர் அன்புள்ள தேவன் அப்படின்றாங்க. அதே அர்த்தம். டாக்டர்கிட்ட போகிறீங்க, கேன்சரோட போகிறீங்க, டாக்டர் உன்னை அன்பு கூறுகிறார். கேன்சர் உள்ளே இருக்குது, அவர் வேணா ஒன்றும் பண்ண வேணான்றார். ஏன்னா பாவம் ஒன்று அறுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்து கீமோ தெரப்பி கொடுத்து இதெல்லாம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவோப்பா, நீ வேணாம் ஒன்றும் பண்ணாத, அப்படியே செத்து போன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது இல்லையா? அதை விரும்ப மாட்டோம். என்னமாவது பண்ணுங்க சார், எவ்வளோ வேணால் செலவு, லட்சக்கணக்கில் செலவழிச்சாலும் நான் செலவழிக்க தயார், என்னமாவது பண்ணுங்க, என்னை உயிர் பழக்க வைக்கின்றான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ தேவன் நம்ம அன்பு கூறுறாருன்னா நீ என்னத்தை வேணா பண்ணிக்கலாம், உன்னை அன்பு கூறுறாருன்னு அர்த்தம் கிடையாது. தேவன் அன்பு கூறுறாருன்னா எந்த விதத்தில் நம்ம அன்பு கூறுறாரு? அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை வெறுக்கிறார், அதிலிருந்து நம்ம விடுவிக்க வேணும் என்று விரும்புகிறார், அதை அகற்ற வேணும் விரும்புகிறார். அதற்கு அவர் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு பார்க்குறாரு, அவர் உள்ள பூந்து வேலை செய்யணும்னு பார்க்குறாரு, இந்த பாவ செயல்களெல்லாம் அகற்ற வேணும்னு பார்க்குறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட், அது ஜாலியாக இருக்குது, நல்லா நான் ரொம்ப சுதந்திரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. அவர் சொல்கிறார் வேணாம், இது உன்னை கொன்னுடுன்றாரு. அதை சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதுதான் நம்மளை பிழைக்க வைக்கும், நமக்கு ஜீவனை கொடுக்கும். சரி,